ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த ஒரு நம்ம த ரிவெஞ்ச் ஆஃப் த அயன் ஷாடவுன் வாங்க பார்ட் 11 தமிழ் எக்ஸ்டென்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்து முன்னாடி எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஸோ வீடியோ போட்டு 4 நாள் ஆச்சு. ரொம்ப எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நான் அதான் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ ரொம்பவுமே சாரி கைஸ். நான் வந்து சீக்கிரமாக அந்த பழைய மாதிரி கொஞ்சம் டெய்லி போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம அயன் வந்து கேட்குறாங்க, அந்த பொண்ணு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே வந்துச்சு தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை எனக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் வந்துட்டு அயன் வந்து கேட்குறாங்க, அப்போ வந்து அவள் கூட போயிடுவா தானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவான், நான் வந்து கண்டிப்பாக திரும்பி போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது கேட்டு அவங்க உண்மையாவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் ஆமான்னொடனே அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச அந்த எம்பேருமே அலைவாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் நான் போய் எதுக்கும் நான் என்னோடய பவர் வந்து கண்டிப்பாக ஹைட் பண்ணி தான் வச்சுக்கணும், ஏன்னா ஹியூ வந்து என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் அயன் வந்து ரெஃபர் பண்ணுற அந்த உமனை வந்து கேமஸ் மார்க்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ பார்க்கும்போது பாஸ்கெட்பால் கிளான் வந்துட்டு மார்க் சர்ச் பார்ட்டிக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அலையன்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் செத்து போனதை நினச்சி தான் அவங்க வந்து ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டு க்ரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அப்போ நான் கண்டிப்பாக வந்துட்டு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போய் கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஃபிஷ் வந்து, அதாவது லங் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியிலேருந்து வெளில வந்து விழுது. ஸோ அப்போ அயன்மே வந்து சொல்கிறாங்க, இது வந்து ரெய்னி சீசனுன்றதுனால இந்த மாதிரி நடக்கிறதுலாம் வந்துட்டு நார்மல் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு இதோட சைஸ் வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ரெய்னி சீசன் வந்து வரத்துக்குமே, இந்த வருஷத்தில் வர அந்த ரெய்னி சீசனுமே ரொம்பவுமே பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அதுக்கு மேலே இருக்கிறது என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஆரோ இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அதோட பாடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஸ்கெலட்டன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது வந்து ரொக்கோகோ பாஸ்டர்ட் இருக்கான் இல்லையா, அவனோட இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயன் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே ஆரோ இருக்குது, நிறைய ட்ரேசஸுமே இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இவன் வந்துட்டு செத்து போய்ட்டான்னு நினச்சி இதை சாப்பிட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம அயன் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இந்த லங்ஃபிஷ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூப்பிடான பீஸ்ட்டு. அது என்ன பண்ணுன்னா செத்து போன விஷயங்கள்லாம் வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சரி நம்ம போயிட்டு அந்த ட்ரைவ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே இருக்க எல்லாருமே வந்து செத்து போயிட்டுருக்காங்க. ஒரு பெரிய ரொக்கோகோ ட்ரைபோட இதுவே வந்துருச்சு, ப்ளக்கே வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே செத்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டயரியானால் வாமிட் எடுத்து இறந்து போயிட்டாங்களா, எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது விக்கிர் அங்கே பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா அங்கே வந்து லொக்கோகோட வில்லேஜ் இருக்குது. வில்லேஜில் வந்து மொத்த தலையுமே வந்து உருண்டுட்டுருக்கு. ஸோ லிட்டரலாக வந்து ஸ்கெலட்டன்ஸ் எல்லாம் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இது என்ன இந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே உள்ளே வந்து போகிறோம். அதுவும் இல்லாமல் இங்கே லைஃப் இருக்கிறதுக்கான சுச்சுவேஷனே இல்லை போலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகும்போதே இங்கே ரொம்பவுமே வந்துட்டு இந்த காசிங் ரீஜன்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது போல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்புறம் நம்ம அயன் வந்துட்டு லொக்கோகோ வாரியர்ஸ் வந்து வரைங்க போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே நிறைய பக்ஸ்லாம் வருது. பார்த்தா அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து ஒரு டெட் பாடியே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணுறான். ஸோ எல்லாரோட டெட் பாடியிலுமே வந்துட்டு ரெட் ஸ்பாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் தான், ஒரு எபிடமிக்கான ஒரு ஸ்ப்ரெட் வந்து இங்கே பரவி இருக்குது. இதோட பேர் ரெட் டெத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஃபெக்ஷஸ் இது. ஸோ அதாவது இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் தான், அதாவது அப்படியே ஏர்பானாக வந்து பரவும், நம்ம கொரோனா மாதிரி அது வந்து பரவும். ஸோ இதனால் வந்துட்டு பார்பேரியன்ஸ் அதுக்கப்புறம் நிறைய ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா ரொக்கோகோ வாரியர்ஸுமே செத்து போயிட்டாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அழிச்சிரும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு நம்ம அயன் வந்து கத்துறாங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த பிளேஸை வந்து விட்டு சீக்கிரமாக போகணும், எனக்கு இது வந்து ஒரு சாபம், ஸோ இது வந்து கடவுள் விட்ட சாபம் இது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இல்லைப்பா கவலைப்படாது, இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் தான், ஸோ அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க, அப்போ உண்மையாக இது வந்து கேர்ஸ் கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே சின்னதாக ஒரு பொண்ணு வந்து வருது. அதை பார்த்துட்டு இவங்க டக்குன்னு பயந்துடுறாங்க. அங்கே பாரு அங்கே ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கேருந்து ஓடிடுவோம் வாவிக்கிற அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கிட்ட போகிறான், அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த சைல்டோட அப்பியரன்ஸ் பற்றி பார்த்தா இது வந்து கண்டிப்பாக இது லொக்கோகோ ட்ரைபோட ஆளுக்கு வந்து கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 5 வயசாச்சு இருக்கும். ஸோ அவன் வந்துட்டு ஏன் வந்து இந்த அளவுக்கு அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது யார் மணி அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பொமேரியன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதோட பேர் வந்து பொமேரியன். ஸோ இது வந்து இம்பீரியலான நேம் ஆச்சு. ஃபுல் பேர் என்ன?
பொமேரியன் பாஸ்கர்வில் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு வந்து தலை சுற்றிடுது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லான்ற நடுவில் ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த லான்றது கிட்டத்தட்ட இந்த மெயின் ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, அதாவது இந்த டைரக்ட் லைன்ஸு. ஸோ அவங்களுக்கு இருக்க பேர் தான் இந்த லான்ற பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரேரான பேர். இந்த மாதிரி மிடில் நேம் ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா நம்ம ஹீரோக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஹவுஸ்லேருந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் விக்கிர் வேன் பாஸ்கர்வல்னு வச்சுருப்பாங்க. ஸோ லான்ற பேரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு அலறிடுறான். ஸோ அப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட கழுத்தில் வந்துட்டு பாஸ்கர்வல் கிளானோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு டாலர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஒரே நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலருக்குள்ளே வந்து 3 ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. ஸோ யார் இது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அந்த பொண்ணு வந்து பயந்துடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு அயனை வந்து சின்ன பொண்ணுக்கிட்ட எப்படியா பேசுவா, கொஞ்சம் பார்த்து பேசுகிறா அப்படின்னு அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் சிரிச்சுட்டே வந்து கேட்குறான். அப்போ வந்துட்டு அம்மா அப்பா தாத்தா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லும். சாரி, அம்மாவும் தாத்தாவும் பாட்டி இருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும். தாத்தாவா, அப்போ ஹியூகோ பாஸ்கர்வல் இந்த பொண்ணோட தாத்தாவான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறான். ஸோ அப்போ நம்ம இவருக்கு இல்லையா ஜான் பேரிமோர் கூட பேசிட்டு போகிற மாதிரி. ஸோ அவர் வந்து சொல்லுவார், எனக்கு தெரிஞ்சு நீ என்னை நம்ப கூட மாட்டோப்பா, ஆனால் வந்துட்டு நம்ம கிளான் ஹெட் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ரொம்பவுமே ஜென்டிலான பர்சனாலிட்டியோட ஒரு லவ்விங் பர்சனாக வந்து இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது யார் அவனா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் ஹெட் அதாவது ஹியூகோ பாஸ்கர்வலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துருப்பாங்க லேடி ரொக்ஸானான்னு. ஸோ அவங்க வந்து ரொம்பவுமே பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டாரு. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிசீஸ்னால அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனாலே அவரோட பர்சனாலிட்டி வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட பிளட் லைன்லேருந்து வந்தவங்க தான் லேடி பெனலோப். ஸோ அவங்களுமே வந்துட்டு பார்பேரியன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால அவர் இன்னுமே வந்து ரொம்பவுமே வெறுப்பு அதிகமாகிடுச்சு அவருக்கு. ஸோ அதனால் வந்து பெனலோப்போட ட்ரேசஸ்மே கிடைக்கல. அதனால அவங்க வந்து செத்துட்டாங்கன்னே நினச்சிட்டு அவர் வந்து ஒரு ஈவிரக்கம் இல்லாத ஒரு மிருகம் மாதிரி வந்து நடந்துக்கிட்டாரு. எல்லாரையுமே வந்து கொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டு நம்ம ஹீரோவுமே அப்போ அவன் மேலேயும் தப்பு இல்லை, ஏன்னா அவனோட ஃபேமிலினால அவன் அப்படி இருக்கான். பட் இருந்தாலுமே அவன் வந்து அப்படி பண்ணிடக்கூடாது, அவன் பண்ண தப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திருப்பி மாறிடுறான். அதாவது இப்போ இந்த பொமேரியன் இருக்காங்க இல்லையா, ஸோ பொமேரியன் கிடையாது பொமரனியன். ஸோ அவங்க வந்து என்னன்னா, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹியூகோ பாஸ்கர்வலோட டேரக்டான கிராண்ட் டாட்டர், அதாவது பேத்தி மாதிரி. அவங்களுக்கு பேத்தி மாதிரி இல்லை, பேத்தி தான். ஸோ அப்போ இந்த பெனலோப்போட பொண்ணு தான். அதாவது இந்த பெனலோப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இங்கே பார்பேரியன்ஸ் கூட வந்து இதுவாகிட்டு அப்படி வந்தவங்க தான் இவங்க இந்த பொமேரியன். ஸோ பொமேரியனே வச்சுப்போம், இதுவே நல்லாயிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ணாதீங்க, நான் வந்து உங்களை வந்து பார்த்துக்கிறேன், என் கூட வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து யோசிச்சு பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அம்மா சொன்ன மாதிரி சேம் ஹேர் சேம் ஐ எல்லாமே சேமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ நான் கண்டிப்பாக அவங்கள வந்து அங்கிள் தான் கூப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம பெனலோ. ஸோ அவங்க வந்து சாவதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஸோ நீ வந்து எப்போயாச்சும் யாரையாச்சும் ரெட் ஐஸோட பார்த்தனா அவங்கள வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி போயிரு, அவங்க கூட இரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கிள் நான் வந்து உங்க கூட வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வந்து போகுது. ஸோ அப்போ தான் வந்துட்டு லைக் ஒரே கிளானை சேர்ந்த 2 ஹவுன்ஸ் வந்து விதினால் ஒரே இடத்துல வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் கொஞ்ச நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படியே. ஸோ அங்கிள் என்னை விட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது லீடர் ட்ரைப் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ட்ரைபோட லீடர் வந்து என்னை கூப்பிட்றாங்க. ஸோ ஒரு மீட்டிங்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லும் போது அங்கிள் என்னையும் கூப்பிட்டு போங்க, எனக்கு வந்து தனியாக பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே சொல்லுவாங்க. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிலன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்துட்டு முதுகு மேலே ஏற்றி வச்சுட்டு போகிறோம். ஸோ லிட்டரலாக வந்துட்டு அந்த சினாரியை வந்து பார்க்க நம்ம இட்டாச்சியும் சாசியே மாதிரியே வந்து இருக்கும். ஸோ டக்குன்னு ஃப்ளாஷ்பேக் ஹிட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வில்லேஜில் வந்துட்டு இந்த பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்கல போல், ஸோ நம்ம தான் வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு தியோ இருக்கான் இல்லையா, ஸோ அவர்கிட்ட போய் ஒரு ரெக்வஸ்ட் வச்சு கேட்கணும். நான் வந்து கண்டிப்பாக இந்த டீப் ஃபாரஸ்ட் விட்டு போயிட்டு சிட்டிக்கு வந்து கண்டிப்பாக போய் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ரைபோட மீட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து போகிறான். ஸோ இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, இந்த பிளக்யூனால் நம்மளால் வெளில போக முடியாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ட்ரைபோட லீடர் இருக்காங்க இல்லையா நம்ம நைட் ஃபாக்ஸ், ஸோ அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த ஆள் வந்து கத்திட்டு இருக்கான். ஷாம் வந்து எத்துறோம். ஸோ ட்ரைப் லீடர் உங்களுக்கு வந்து தெரியல, இது வந்து பிளக் கிடையாது, இது வந்து ஒரு கேர்ஸு, அதாவது ஒரு சாபம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு எல்லாருமே வந்து கத்திட்டு இருக்காங்க, இது வந்து சாபம் தான்ட்டு. அப்போ நம்ம இவங்களுமே வந்து சொல்கிறாங்க, அயன் வந்து சொல்கிறாங்க சாபமும் கிடையாது இதுவும் கிடையாது, ஸோ இது வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம வில்லேஜ் விட்டு போயிட்டு அதெல்லாம் சரியாயிருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இப்போ இவங்களுமே அயன்மே வந்து சொல்கிறாங்க.
அப்போ இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது எப்படி விட்டு போக முடியும், ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க, அவங்களோட பாடிஸ்லாம் நம்ம இங்கே தான் வச்சுருக்கோம், நம்ம வந்து இப்படி விட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பான், இவங்க என்ன தான் பண்ணுறானுங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். எல்லாருமே கையாமையான்னு கத்திட்டு கிடப்பானுங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது எலிமினேட் பண்ணுறதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு வழி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். ஏன்னா இது வந்து ரொம்பவே லைக் ஃபேட்டலான ஒரு டிசீஸ் இல்லையா, எல்லாருமே சாகுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஹியூகோ இந்த வாட்டி நான் அந்த மாதிரி விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்கிறான். பார்த்தா அடுத்த சினாரியோலேயே வந்துட்டு ஒரு காப்ளினை வந்து கட்டி தொங்க விட்டுருப்பானுங்க. பார்த்தா அதுக்குமே வந்து அந்த ரெட் ஸ்பாட் இருக்குது, அந்த டிசீஸ் வந்து இருக்கும், அதாவது அந்த ரெட் டெத் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே யோசிக்கிறான். சரி எனக்கு தெரிஞ்சு இதை வந்து சுடுதண்ணியில் வந்து போட்டு பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அதை சுடுதண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க அந்த காப்ளின். அது வந்து துடிச்சு நடந்து உயிருக்காக பார்த்தா அதோட ஃபேஸ்லேருந்து அந்த டாட் இருக்குல்ல அது வந்து போயிடுது. அதாவது அந்த டிசீஸ்னால அந்த டிசீஸ் வந்து அதை வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஸோ பரவாயில்ல, நீ ரொம்பவுமே அறிவாளியாக தான் இருக்க, உன்னை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்லேவாக தான் என் பொண்ணு வந்து கூப்பிட்டு வந்திருக்கா, ஒரு நல்ல மெம்பராக இருக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நைட் ஃபாக்ஸுமே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆளுக்கு வந்து திருப்பியுமே கோவம் வருது. ஸோ உடனே அது அதை கோல்டு வாட்டரில் போடுங்கிற மாதிரி சொல்லும் போது அதுக்குமே சரியாயிருது. ஸோ கூடிய சீக்கிரம் ரெய்னி சீசனுமே வருது. இது ஒரு பெரிய வந்து ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா ரெய்னி சீசனுன்றதுனால கண்டிப்பாக வந்து இந்த டிசீஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பரவ ஆரம்பிச்சிடும். ஏன்னா தண்ணியில் பரவுற டிசீஸ் வர இது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஏர்பார்ன் டிசீஸ்னு, ஸோ கண்டிப்பாக தண்ணியிலுமே வந்து பரவும். ஸோ அதனால ரெய்னி சீசன் வர இப்போ எல்லாரோட வீடுமே தரையில் இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பிளான் கொடுக்குறான்னா எல்லாருமே மரத்துக்கு மேலே வந்து வீடு கட்டிடுங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதை கேட்டு எல்லாருமே வந்து அதையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பயங்கரமான வெள்ளம் வந்து அடிக்குது, யாராலுமே வந்து தப்பிக்க முடியல, கீழே இருந்திருந்தாங்கன்னா செத்து போயிருப்பாங்க. ஸோ நல்ல வேளை நம்ம ஹீரோட பிளான் கேட்டதுனால எல்லாருமே வந்து தப்பிச்சிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெய்னி சீசன் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து நீடிக்க போதான். ஸோ கிட்டத்தட்ட மேபி ரொம்ப மாதங்கள் கூட ஆகலாம். ஸோ அதனால் இப்படி தான் வந்து கதை வந்து ரன் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே இருக்க வாரியர்ஸ் ட்ரைப் மெம்பர்ஸ் வாரியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோக்கு மேலே வந்து நம்பிக்கை மரியாதை எல்லாமே அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு வீடியோவுமே மேலே கட்டிடுறாங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்பவுமே தேங்க்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோனால தான் இப்போ எல்லாருமே தப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே ரொம்பவுமே தேங்க்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போன்னு பார்த்தா ஒரு பெரிய கேட் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரும். ஸோ லங் ஃபிஷ் கிடையாது, இது வந்து கேட் ஃபிஷ். ஸோ இது வரைக்கும் நமக்கு 2 சீ மான்ஸ்டர் வந்து காமிச்சிருக்காங்க. சீ ஃபிஷ் ஒன்று, கேட் ஃபிஷ் ஒன்று, லங் ஃபிஷ் ஒன்று. ஸோ இது ரெண்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா எங்கேயாவது தேவைப்படும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஒரு கேட்ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரைப் மெம்பர்ஸ் வந்து நின்றுட்டுருப்பாங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வரும். நம்ம அயன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூரமாக நின்று ஒரு அடி வந்து கொடுப்பாங்க ஏரோனால். பட் ஆனால் அது வந்து தப்பிச்சிரும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோவுமே வந்து நின்று பார்த்துட்டு இருப்பானா, டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவனோட வெப்பனை ஆட் பண்ணிட்டு டக்குன்னு போயிட்டு அங்கே போய் அதை வந்து குத்தி கொண்டுடுறான். ஸோ ஒன்று வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுது. நல்ல வேலை திருப்பியும் வந்து என்னை காப்பாற்றிட்ட விற்கிற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே மரியாதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. ஸோ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஒரு நல்ல பேரோட ஒரு நல்ல ரெஸ்பெக்டோட வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜில் வந்து வாழ்கிறான். அதாவது ஒரு ட்ரைப் மெம்பராகவே மாறிட்டான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து காட்டுறாங்க. வீட்டில் நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, அப்போவுமே ரேன் அதுக்கப்புறம் அயன் வந்து சாப்பாடு சாப்பிட்டு ரொம்பவுமே நல்லா இருக்கு அங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம அயன்மே வந்துட்டு உங்கள் அங்கிள் வந்து ரொம்பவுமே நல்லா குக் பண்ணுறாருல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்து உன்னை ஹவுஸ்க்கு வந்து இன்வைட்டே பண்ணலையே, நீ ஏன் வந்து அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதான் நீ ஏன் சொல்கிற, என்னோடய ஸ்லேவுக்கு வந்து நான் மாஸ்டர் வந்து எப்பயுமே கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கிளும் அயனையும் பார்த்தா மேரிட் கப்புள் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டு அயன் திருப்பி சந்தோஷப்பட்டு நீ ரொம்பவுமே க்யூட்டாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து தூக்கி வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த அங்கே நடந்துச்சு இல்லையா அந்த விஷயம், ஸோ அதிலேயுமே வந்துட்டு அப்படி தான். ஸோ நம்ம அயன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து நல்ல பேர் வாங்கினதுனால ஸோ அயன் வந்து ஜாலியான ஒரு பீஸான சிம்பிளை வந்து காட்டுறாங்க. அதாவது டேரெக்டாக சொல்லணும்னா ஓகேன்ற மாதிரி ஒரு சிம்பிள் வந்து காட்டுறாங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் நான் சொன்னேன் இல்லையா ஃபேமிலியில் வந்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக வந்து இவங்களாம் வந்து ஜாலியாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா எல்லாமே கிடச்சிருச்சு, இப்போதைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ அதனால் இவங்களுமே சாப்பிட்டு ஜாலியாக வந்திருக்காங்க. அப்போ நம்ம அயன் வந்து டக்குன்னு நம்ம போவே என்னை தூக்கி வச்சுட்டு இங்கே நீ வரதுக்கான காரணம் என்ன அஹன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம அஹன் வந்து உள்ளே வரான். விக்கீர் என்னை வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, ஸோ என்னோடய தங்கச்சியை வந்து காப்பாற்று அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடும். அஹன் வந்து பார்த்தா அவனோட தங்கச்சிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவன் ரொம்பவுமே அழுவதுனால நம்ம ஹீரோக்குமே வந்துட்டு லைக் அவனுக்குமே ஹியூமனிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அவன் விட்டு கொடுக்க மாட்டான்.
டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அவனோட இன்னொரு டென்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த பொண்ணை வந்து படுக்க வச்சுட்டு யோசிக்கிறாங்க. சரி இப்போதைக்கு நான் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரில. சரி இது வந்து எப்போ இந்த பொண்ணு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நேற்றுல இருந்தான். ஸோ அந்த பொண்ணு வந்து ஸ்வாம்புக்குள்ளே வந்து என்ட்ரு பண்ணா. ஸோ அப்போல இருந்தான்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி அதை வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் அப்படியே வந்து பரவி வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஷியாமன் வந்துட்டு டேய் நான் சொல்கிறத கேளுங்க, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, வந்து ஒரு கேர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது யோ தாத்தா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, உன்னோட சொந்த பேத்தி வந்து இப்படி கிடக்குறா, என்ன பேசிகிட்டு இருக்க, வாயை மூடிட்டு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ் மாதிரியே நீங்களும் அதே மாதிரி தப்பு தான் பண்ணுறீங்க, எப்படி இருந்தாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் வந்து காப்பாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பாயிலிங் வாட்டர் யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா இங்கே இருக்க ஃபர்னிச்சர்லாம் வந்து சானிடைஸ் பண்ணுங்கள், இப்படியே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பொண்ணுனால வந்துட்டு அந்த டிசீஸ் கூட வந்து சண்டை போட்டு ரொம்ப நாள் வந்து தப்பிக்க வைக்கணும். ஸோ அப்படி இருந்தாலே நம்மளால் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிட முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஓகேன்ற மாதிரி நம்ம அகன்மையாக சொல்கிறான். விக்கிர் அப்போ நம்ம கண்டிப்பாக ஐயோவில் வந்து சேவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறான். ஸோ உடனே அங்கே வந்து அவங்களுமே ஓகேன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அயன் வந்து வருவாங்க. ஸோ ஏன் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வந்து உன்னை தனியாக வர்றதுல விருப்பம் இல்லை, நீ வந்து திருப்பி வரலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நான் கண்டிப்பாக வந்து திருப்பி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவங்க வந்து யோசிச்சு பார்க்குறாங்க எல்லா விஷயங்கள், நம்ம ஹீரோ காப்பாற்றினதுலேருந்து எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சத்தியம் பண்ணு, நீ வந்து கண்டிப்பாக என்கிட்ட வந்து அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சத்தியமே வந்து பண்ணிடுறான், நான் கண்டிப்பாக வந்து உனக்கு பதில் சொல்லுவேன், நீ வந்து உன்னோட ப்ராமிஸை வந்து அப்படியே கீப் பண்ணி வச்சுக்கோன்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்லிட்டு எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சர்ப்ரைஸ். இப்போ நம்ம சியோவா இருக்கு இல்லையா, ஸோ அவர் வந்து காட்டுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு இது ரொம்பவுமே ஆல்ரெடி ரொம்ப இருட்டாயிருச்சு, பேப்பர் ஒர்க் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது, ஆனால் வந்துட்டு எந்த கேஸுமே இது வரைக்கும் வரல, மேபி டெப்யூட்டி கவுன்சில் இங்கே இருந்திருந்தாருன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும், என்னால் வந்து இன்னுமே நம்ப முடியல அவர் செத்துட்டாருன்னு சொன்னதை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன் அவரை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அந்த ஜன்னலுக்குள்ளேருந்து வந்துட்டு என்னை வந்து நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறோம். இதை பார்த்துட்டு அவர் வந்து ஒரு கற்றுவார் பாருங்க, அந்த ஊருக்கே கேட்டிருக்கோம். அப்போ செக்ரட்டரி ஜெனரல் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கேட்குறான். உடனே அவர் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு, அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நான் கேள்விப்பட்டதுபடி நீங்கள் வந்து ரொம்பவுமே கிரிட்டிக்கலான ஒரு இன்ஜுரியை வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா நீங்கள் வந்து பார்வேதன்ஸ் கூட வந்து சர்வே பண்ணியிருக்கீங்க, அப்போ நீங்கள் வந்து ஒரு பேய் கிடையாது கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லும்போது செக்ரட்டரி ஜெனரல் நீங்கள் அப்படியே இது வரைக்கும் அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது திருப்பி அவர் வந்து நீங்கள் உயிரோடு இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது, இந்த பொண்ணை பார்த்தா அப்படியே உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது, மேபி உங்களுக்கும் பார்பேரியனுக்கும் பிறந்த குழந்தையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நாங்களாம் சேம் பிளட் லைனில் வந்தவங்க தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணை வந்து எனக்காக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நான் கண்டிப்பாக வந்து திருப்பி கூப்பிட்டு போயிடுறேன், அப்புறம் உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா காசில் பிரச்சனைனா இவருக்காக இல்லையா, யார் நம்ம ஹீரோ வந்து தப்பிக்க விட்டுருப்பானே சிண்டி வெண்டி மெசிமதனாரு, ஸோ அந்த பொண்ணை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நான் நினச்சேன்னா கூட அந்த ஒரே ஒரு டிப்பு வச்சு ஹோலி வாட்டரோட ஒரு சின்ன இதை ட்ராப் வச்சு இந்த பொண்ணை வந்து க்யூர் பண்ண முடியும், ஆனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரில அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டப்புன்னு இப்போ வேறு சீனை வந்து காட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து போயிட்டுருக்காரு, ஆயில் பேரில் வந்து அங்கே செக் பண்ணுற செக்ரட்டரிஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஆயில் பேரல் தானே இல்லை ஏதாவது ட்ரக்ஸ் வந்து கடத்துறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா உள்ளே வந்து ஆயில்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து போகலான்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ அந்த டிரைவருமே ரொம்பவே பதட்டமாக இருக்கார். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆயில் பேரல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த செக்கிங் போஸ்ட்டை வந்து தாண்டி வந்துடுது. ஸோ இவர் வந்துட்டு டக்குன்னு வந்து ஷாக் ஆகிறாரு. பார்த்தா அந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேரலோட டாப்பை உடச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து எழுந்திரிச்சு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஆக்ஸ் பியர் கேனைனை வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுமே வந்து கொடுக்குறான். ஸோ ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவருமே வந்து ரொம்பவுமே லைக் ஒரு பயங்கரமான ஒரு உயிர் பயத்தோடு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அவன் வந்து ஹியூமனாக இல்லை ஏன்னா எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, ஏன்னா எப்படி ஆயில் பேரலில் இவ்வளோ நேரம் உயிரோடு இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறாங்க.
ஸோ யார் இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஸோ பரவாயில்லப்பா, இது வந்து நான் ரியோ 6ல் இருந்ததுனால என்னால் ரொம்ப நேரம் வந்து அதில் வந்து உயிர் வந்து தப்பிக்க முடிஞ்சுச்சு. அப்புறம் இதுதான் வந்துட்டு கியோவேடிஸோட டெரிட்டரி. ஸோ கண்டிப்பாக நான் வந்து உள்ளே வந்துட்டேன். இதுதான் செயின்ட் மெக்கா. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு பாப்புலேஷன் 1,60,60,000 பேர் வந்து இருக்காங்க. ஸோ அப்புறம் இங்கே இருக்கவங்க எப்படின்னா, ஸோ சர்ச் இருக்கிறதுனால அவங்களோட செக்ஷுவல் டிசைர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ப்ரேயர் சவுண்ட் கேட்டுச்சுன்னா உடனே வந்து நின்று ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லைக் ரொம்பவுமே டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணான்னா, அங்கே இருக்க கிணத்துல போயிட்டு இந்த பிளக்கியோ வந்து கலக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு அங்கே டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தோடனே எல்லாருமே வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறான். அப்போன்னு பார்த்து 3 பசங்க வந்து வரானுங்க. ஸோ வந்தோடனே சில்ட்ரன்ஸ், நான் சொல்கிறத வந்து நல்லா கேளுங்க. ஸோ இந்த கிணறு வந்து கேர்ஸ் பண்ணப்பட்டது, அதாவது சபிக்கப்பட்டது. ஸோ இங்கேருந்து தண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து செத்து போயிடுவீங்க. என்னோட வேர்ட்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்கே இருக்க 3 பசங்களையுமே அலரஸ்ட்டு விட்றானுங்க. இது வந்து ஒரு பேய் தான் சொல்லிட்டு. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போது சயின்டிஸ்ட் டோலரஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட போய் ஆகணும் போலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். வீடியோ வரது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, உங்கள் வீட்டு பிள்ளைன்னு நினச்சி நான் வந்து மன்னிச்சு விட்ருக்கேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.